அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 தமிழ் தகுதி தேர்வோட ஒரு கொஸ்டின் எடுத்து அதில் உள்ள ஒரு 50 கொஸ்டினை வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தமிழ் தகுதி தேர்வு 2024 நடந்ததை எடுத்து போன வாரம் ஃபுல்லாக ஒரு சீரியல் மாதிரி போட்டோம். 4 days பார்ட் 4 வரைக்கும் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 50 கொஸ்டின் இதில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பொருள் தருக. தலை. தலைனா முதன்மை சிரம் இந்த மாதிரி வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. நிறை. நிறைனா சால்பு எடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட பத்தி கொடுத்துருக்குறாங்க, அதனால் வந்துட்டு பத்தியில் உள்ளது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த 5 கொஸ்டினை தாண்டி போயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொல் பொருள். அலுவம், வங்கம், பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றான் வினை திரிசொல். அன்ன மானாய் இடை திரிசொல். கூர்களி உரி திரிசொல். இந்த அலுவம் பங்கம் அப்படின்றது வந்து கடலை குறிக்கும். ஸோ கடலோட பேர் வந்து திரிஞ்சதுனால அது வந்து அது அலுவம் பங்கம்னு சொல்கிறோம். அதனால அது வந்து பெயர் திரிசொல். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் பி இதோ புக்கில் இருக்குது பாருங்கள். 7th புக்கில் இருக்கும், புது புக்கில். அலுவம் பங்கம் அதை அப்படியே அந்த பாடத்தில் உள்ளதை நம்ம அப்படியே தூக்கி கொஸ்டினாக வச்சுருக்காங்க. அலுவம் பங்கம் பெயர் திரிசொல். ஏம்பினான் பயின்றான் வினை திரிசொல். அன்னமான இடை திரிசொல். கூர்களி உரி திரிசொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொல் பொருள் பொறுத்துக. தீர்வன நீங்குபவை. உவச்சமம் அடங்கியிருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறத்தன தன்மையுடைய. 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ புக்கில் இருக்கு பாருங்க. தீர்வன நீங்குபவை. உவச்சமம் அடங்கியிருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறத்தன தன்மையுடைய. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டாக இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. விளைநிலமே இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். சரியான தொடர் இல்லை. கொள்ள வேண்டும் இனிய சொல்லை விளைநிலமாக இல்லை. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு இந்த கொஸ்டின். நெட்டில் தேடி பார்க்குறப்ப வந்துட்டு வேறு ஆன்சர் இருந்துச்சு. ஸோ எது ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன்னா பா வந்துட்டு பாக்கள், ஈ வந்துட்டு ஈக்கள். இது 2 வந்துட்டு வராது. ஆனால் அவன் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் புக்கில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதோ இங்கே தான் இருக்குது. பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுத்துக. இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பன்மை வரும்? அதில் ஈ பாவனா இருக்குது பார்த்தீங்களா, பா இருக்குது. ஸோ இதோட வந்து பன்மை வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை ஒரு கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர். ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. கரெக்டு. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம். இந்தியா இல்லை, தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கும். இந்த புக்கில் இருக்கு, காட்டுறேன். ஸோ அப்போ கூற்று வந்து சரி, காரணம் மட்டும் தவறு. ஆப்ஷன் சி கரெக்ட். இது வரைக்கும் பாருங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பிடித்துள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் தான் முதலிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. ஸ்டீவன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள்
காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடம் பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானதுன்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது வரைக்கும் பாருங்க, ஸ்டீவன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை, கூடை முடை, கூடை முடை. ஆப்ஷன் டி கரெக்ட். மாலை, தொடு, தொடுத்தல், அது சொல்றது தொடு. இலை, பரி, பால், பருகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஒளிமரபு. அகவும், மயில் தான் அகவும். அப்ப குயில் என்ன செய்யும்? கூவும். அதே மாதிரி இன்னொரு பறவையும் கூவும். எதுனா கோழி. கோழி கூவும். குயிலும் கூவும். புறா குணுகும். புறா குணுகும். கிளி பேசும். கொஞ்சம் பேசும், எதுனாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது பார்த்தீங்கன்னா ஏனெனில் வரும். ஆப்ஷன் பி கரெக்ட். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. இதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இதில் சரியான இணைப்பு சொல் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர். இது இது இல்லை, மரவேர்னு வரும். அது கெடுதல் விகாரம். மரம் கூட்டல் வேர், மரவேர். ஸோ கெடுதல் விகாரத்தில் வர்றதுனால அந்த இம் மறைஞ்சு மரம் கூட்டல் வேர், மரவேர் என வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல். அடுத்த கொஸ்டின். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தால காஃபி குடித்தேன். இதில் இந்த காஃபிக்கு கரெக்டான தமிழாக்கம் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக போட்டுடலாம். இன்னைக்கு காத்தால சுடு தண்ணீர் குடித்தேன் வராது. இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன், இது சரி. சிலருக்கு குழப்பலாம், தேநீர் வருமா குழம்பு நீர் வருமானு கேட்கலாம். குழம்பு நீர் தான் குழம்பி நீர் தான் காஃபி. தேநீர் டீக்கு வரும். தேநீர் டீக்கு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பது சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிறுத்தற்குறிகளை அறித. எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ. ஓ அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை குறிக்குது. அப்போ ஓக்கு அடுத்து ஒரு ஆச்சரியக்குறி வரணும். என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்றது ஒரு கொஸ்டின் வினாவா இருக்குது, வினாவை எழுப்புது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் இந்த நிறுத்தற்குறியில் ஆப்ஷன் ஏ பொருத்தமா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஊர் பேரின் மறுவு எழுதுக. மயிலாப்பூர். ஆப்ஷன் ஏ மயிலை வரும். மண்ணை மன்னார்குடிக்கு தான் மண்ணை வரும். மதுரை, மருதை திரிஞ்சு மதுரை அப்படின்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஊர் பேரின் மறுவு எழுதுக. தஞ்சாவூர். இதுக்கு போட்டுடலாம் தஞ்சை. அப்போ புதுகை எதுக்கு வரும்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுகை வரும். புதுக்கோட்டை.
இந்த கோட்டையிலே வந்துட்டு அதோட ககர வரிசை வரும். காக்கா, கோகோ, கை அதை வச்சு. ஏன்னா புதுகையும் புதுவையும் குழப்பம். ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுக்கு இதுதான் வரும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டா நம்ம போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி அப்படின்றது வந்துட்டு ஒன்று என்பதை குறிக்கும். ஆப்ஷன் பி ஒன்று. இந்த ஒஞ்சி அப்படின்றது என்ன பிறமொழி சொல்லுன்னு நீங்கள் கேட்கலாம். அது புக்கில் இருக்கு, ஆனால் அதை நம்ம வந்து பிறமொழி சொல்லாவே நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஸோ ஆனால் அது பிறமொழி சொல்லு தான். கவனிக்காமல் விட்டதுலேருந்து அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. இதில் தான் இங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அதிலேருந்து எடுத்துருப்பாங்க. அவங்க புக்குகளை பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், ஒஞ்சி அப்படின்ற துளுவில் உள்ள ஒரு சொல், அதை ஒன்றுன்னு வச்சுருக்காங்க. அப்போ 9ஆப்பில் உள்ள ஃபஸ்ட் பாடத்தில் புக்குக்கு பின்னாடி இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிள் எது எது இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 5க்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம், 4க்கும் ஓரளவு போட்டிருக்கான். இந்த 2க்கும் 100க்கும் 1க்கும் மரத்துக்கும் கூட நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் பிறமொழி சொல்லுன்னு வச்சா எப்படி போடணும்ல, வேற யாருனாலும் போட்டுருவாங்க, நம்ம ஒரு மார்க்கை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதுவும் பிறமொழி சொல் தான். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துள் கூறுக்குள்ள கேட்குறதும் பிறமொழி சொல் தான். நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது. பாடத் தெரியுமா, பாடலுக்கு இணையானது தான் ஆடல், பாடலோடு சம்மந்தப்பட்டு வர்றது. அப்போ இனமொழி விடையில் வரும். ஆப்ஷன் பி இனமொழி விடை. காட்டுறேன் புக்கில். இதை பாருங்கள், இது வந்து பழைய புக்கு, சமச்சீர் புக்கில் இனமொழி விடையை பாருங்கள். ஆடுவாயா அப்படின்னு கேட்டபோது நான் பாடுவேன். அப்போ ஆடுறதுக்கு இனமான ஒன்று பாடுறது. ஸோ அதனால் வந்து இது இனமொழி விடை. இதே புது புக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கதை எழுத தெரியாது, கதையோடு ரிலேட்டாக இருக்கிற ஒன்று கட்டுரை, கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இனமொழி விடையில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல்லின் பொருள் அறிந்து பொறுத்துக. டிசீஸ் அப்படின்னா நோய், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. 3 4 1 2 சாரி, டிசீஸ்னா நோய். 4 3 1 2. ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது வரைக்கும் பாருங்கள், புக்கில் இருக்குது. நோய்னா டிசீஸு, பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட், மரபணுனா ஜீன், ஒவ்வாமைனா அலர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடு. லீடர்ஷிப். ஆப்ஷன் சி கரெக்ட், தலைமை பண்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயற்பாட்டு வினைத்தொடரை வந்துட்டு செயற்பாட்டு வினைத்தொடர். அப்போ படு பட்டதுன்னு முடியும். இந்த தொடர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்ட. ஒரு வினை வந்துட்டு செய்த வினையை குறிச்சது அப்படின்னா அது தன்வினையில் வரும். அவனை தவிர வேற யாருமே உள்ள வந்திருக்க மாட்டாங்க, அவன் மட்டும்தான் அந்த செயலை வந்து செஞ்சிருப்பான், அதான் தன்வினை. இப்போ பார்க்கும்போது பதவியை விட்டு விலக்கப்பட்டான், யாரோ ஒருத்தவங்க வந்து அவனை பதவியை விட்டு விலக்கி வச்சிருக்காங்க, அப்போ இது பிறவினையில் வரும். பதவியை விட்டு நீக்கப்பட்டான், அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான், வேற யாரோ நீக்கியிருக்காங்க. பதவியை விட்டு நீக்கினான், எவனோ ஒருத்தன் வந்து பதவியை விட்டு இவன் நீக்கியிருக்கான். அப்போ பதவியை விட்டு நீங்கினான்னா அவனாவே நீங்கியிருக்கான். ஆப்ஷன் டி கரெக்ட். இது ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். இதை நல்லா புரிஞ்சு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இதை வந்து கரெக்டாக போட முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. ஆப்ஷன் பி இனமொழி விடை. இதோ அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கு, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணோம், அது அப்படியே இருக்கு. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை காண்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதில் எங்கெங்க அன்று வரும், அல்ல வரும், அல்லீர் வரும், அல்லை வரும், அல்லல், அல்லல், அல்லன், இதெல்லாம் எங்கெங்க வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு சொற்றொடர் எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒருமை பன்மைக்குன்னு சில விதிகள் இருக்குது. அது புக்கிலையும் இருக்குது, பார்க்கலாம். இப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்றது படற்கேல வருது. படற்கேலையும் எங்கே வருது? படற்கேல ஒன்றன்பாலில் வருது. இதே மலர்கள் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும்னா அல்லன்னு வரும். மலர்கள் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அல்ல அப்படின்னு வரும். ஏன்னா அது பலவின்பாலில் போயிடும். இதோ இங்கே இருக்கு பாருங்க. இது படற்கேல ஒன்றன்பாலில் வருது. அன்று அப்படின்னு வரணும். இதே மலர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா பலவின்பாலில் அல்லைன்னு வரும். மலர்கள் அல்லை, அல்ல அப்படின்னு வரும். ஒன்றன்பாலில் வந்ததுன்னா மலர்கள் அன்று அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இதில் ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கு. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுது. சரியான தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். இது உயிரெழுத்துக்கள் வரிசைக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை கரெக்டாக போட்டுடலாம். ஊனா, ஓனா, ஏனா, ஏஎன்னா, ஓனா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கேள்விக்கு போகலாம். வேர் சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயரை கேட்டிருக்காங்க. தா, தந்தவர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். தந்த, அவர். ஸோ ஒரு வினை தான், ஆனால் அந்த பெயரையும் சேர்த்து குறிக்கும். அதான் வினையால் அணையும் பெயர். தந்தவர் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொல் எது? பண் என்னும் சொல்லுக்கு இணையான சொல் இசை. ஆப்ஷன் ஏ இசை. இது வரைக்கும் பாருங்க. பண் சொல்லும் பொருள் இசை வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல். ஆப்ஷன் பி புதையல். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஸ் வீசும். மனம் வீசும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மனம் உள்ளத்தை குறிக்கும். உள்ளம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர்னு வரும். வில்ட் அனிமல் வராரு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. வன விலங்குனா வில்ட் அனிமல் வரும். காடுனா ஜங்கிள் வரும். அதுவும் மாதிரி தான் இருக்கு. ஐலாண்ட்னா தீவு. அப்போ வனவியல்னா ஃபாரஸ்ட். இதுதான் சரியான இணையா இருக்கு. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை. ஆந்தை அலரும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அப்போ எது கூவும்? கோழி கூவும், குயில் கூவும், அகவும், மயில் அகவும், கிளி பேசும். அடுத்த வினா பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிய. கிணறு கேணி. சித்தம் உள்ளம் கரெக்டு தான். ஆழி கடல் கரெக்டு. பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. ஊழி உலகம். இதுதான் பொருந்தாத சொல். அப்போ ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பொழுது. இதுக்கு அர்த்தம் இருக்கு. நீண்டதொரு காலப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதோ இங்க இருக்கு பாருங்க. ஊழி நீண்டதொரு கால பகுதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது. இது ஈஸியாக போட்டுடலாம். சில அப்படின்றதான் உரிச்சொல் அல்லாதது. சால, தவ, நனி, தட, உரு எல்லாமே உரிச்சொல்ல தான் வரும். அடுத்த வினா பார்க்கலாம். இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக.
ஆப்ஷன் பி கரெக்ட். அவர் அப்படின்றது வந்துட்டு தவர், அதுதான் வந்துட்டு பொருந்தாத சொல். இது பாருங்க, தன்மை பெயர்களில் தான் வந்துட்டு நான், யான், நாம், யாம் இதெல்லாம் வரும். அவன் அதெல்லாம் வந்துட்டு வராது, அதான் பொருந்தாது. அடுத்த கொஸ்டின், அருகுற என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அவங்க நல்லா பார்த்துக்கணும், எதிர்ச்சொல் தான் வந்துட்டு கேட்குறாங்க, அதோட பொருள் கேட்கல. அருகுற அப்படின்றதுக்கு வந்துட்டு பொருள் வந்து அருகில், ஆனால் அதோட எதிர்ச்சொல் வந்து தொலைவில். ஆப்ஷன் பி கரெக்ட். இது பாருங்க, அருகுற அருகில், அதோட எதிர்ச்சொல் தொலைவில். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ். இது ரொம்ப எளிமையாக போட்டுடலாம், ஏன்னா மற்ற எந்த ஆப்ஷனுமே பொருந்தாது. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதழுக்கு வந்துட்டு பொருந்தும். நாளிதழ், உதடு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ தன்மை. ஓகே, 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு மீதம் இருக்கிற 50 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். காலனி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.